உங்க ஆசீர்வாதத்தை யாரும் வாங்கிக்க முடியாது. உங்களுக்கு வர லெட்டர் பக்கத்து வீட்டுக்காரர் கர்த்தர் டெலிவர் பண்ண மாட்டார். உங்க ஆசீர்வாதம் உங்களுக்கு தான். ஆனா ஏன் கிடைக்கல? ஏன் தாமதமாகுது? ஆசீர்வாதம் ஆயத்தமாகி கை கட்டி வெயிட் பண்ணுது. ஏன் தெரியுமா? இன்னும் வெளியே போக வேண்டியவர்கள் வெளியே போகவில்லை. யோசுவா ஆசாரியன் ஆவதற்கு முன்பாக குற்றம் சாட்டுகிறவன் அருகில் நிற்கிறான். யோபுவை குற்றம் பிடிக்க முடியல. எத்தனை பேருக்கு புரியுது வித்தியாசம்? அல்லேலூயா. இங்க பாக்குறோம் குற்றம் சாட்டு, அங்க குற்றம் இருக்கு. யோசுவா மேல குற்றம் இருக்கு. ஏன்னா யோசுவாவுடைய வஸ்திரங்கள் எப்படி இருக்குங்க? அழுக்கா இருக்கு. இப்ப ஆண்டவர் சொல்றார், வசனம் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது. அது உங்களுக்கு தெரியும் அந்த பகுதி. சகரியா அல்லேலூயா அல்லேலூயா வாசித்து முடிப்போம். கர்த்தர் ஆவியானவர் இதை காண்பிக்கிறதுனால அல்லேலூயா. 4ஆம் வசனத்தை 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போமா? முதல் வசனத்திலிருந்தே வாசிப்போம். அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கொடிந்து கொள்வாராக. அல்லேலூயா. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினி நின்று தப்புவிக்கப்பட்ட கொல்லி அல்லவா என்று சொல்லி, அல்லேலூயா, அவன் மேலிருந்த அழுக்கான வஸ்திரத்தை எடுத்து அவனுக்கு ஒரு ஆசாரிய வஸ்திரம் உடுத்தப்பட்டு அவன் தலைக்கு ஒரு பாகை உடுத்தப்படுகிறது. அல்லேலூயா. இங்க நம்ம வாசிக்கிறோம், சகோதரன் மேல எப்போதும் குற்றம் சுமத்துறவன் நின்று, இல்லை இந்த ஆசீர்வாதத்துக்கு இவங்க தகுதியானவங்க அல்ல, இவங்க முற்பிதாக்கள் என்னோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாங்க, கெடா வெட்டி என்னோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாங்க, ரத்தம் சிந்தி என்னோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாங்க, அவங்க மட்டும் உடன்படிக்கை பண்ணலை, தலைமுறை தலைமுறையா என் பிள்ளை என் தலைமுறையெல்லாம் உனக்கு தான் உனக்கு தான் உனக்காத்தான் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாங்க, எனக்கு உரிமை இருக்குன்னு சத்ரு வருவான். ஆனால் அவனை நான் எப்படி ஜெயிக்கிறது? கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, இயேசுவின் ரத்தத்தினாலே. நீங்க இயேசுவின் ரத்தத்தை பார்க்கும்போது ஒரு ரெட் கலர்ல இருக்கிற ஒரு லிக்விடா அதை பார்க்கக்கூடாது, சிவப்பு கலர்ல இருக்கிறதா ஒன்று பார்க்கக்கூடாது. இயேசுவின் ரத்தம் எதை சொல்லுகிறது தெரியுமா? மீட்பு, உனக்காக கொடுக்கப்பட்ட விலை. அல்லேலூயா, ஆமென். தகுதி இல்லாத நீ இந்த ரத்தத்தை தூக்கி பிடிக்கும் பொழுது தகுதி உள்ளவனாய் மாறுகிறாய். அல்லேலூயா. உங்களை குற்றம் சுமத்துகிற அந்த சத்துரு தோற்று போகிறது எப்படி தெரியுமா? இயேசுவின் ரத்தத்தை. ஆமா ஆமா, முற்பிதாக்கள் செய்த சில சாபங்கள் நம்முடைய வீடுகளுக்குள்ள இருக்கு. ஆனா நான் சொல்றேன், இயேசுவின் ரத்தத்தை தூக்கி பிடிங்க. இதே வீட்டுக்குள்ள அந்த சாபம் இயேசுவின் ரத்தத்தினால் கேன்சல் பண்ணப்பட்டு, அல்லேலூயா, கேன்சல் பண்ணப்பட்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இந்த ரத்தம் உங்கள் வீட்டுக்குள்ள கொண்டு வர. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? நான் இஸ்ரவேல் குடும்பத்துல பிறந்தேன் அப்படின்றதுனால சங்காரத்துடன் கடந்து போக மாட்டான். எத்தனை பேருக்கு புரியுது? என் முற்பாட்ட ஆபிரகாம்ன்றதுனால சங்காரத்துடன் கடந்து போக மாட்டான். ரத்தத்தை சிந்தி நிலைக்கால்களில் பூசி இருந்தா மட்டும்தான் கடந்து போகும். அல்லேலூயா. நான் கிறிஸ்தவன்றதுனால பிசாசு என்ன ஒன்றும் செய்யாம அப்படியே கடந்து போயிடுவானா? இல்லை என்ன சோதனைகளும் பிரச்சனைகளும் கடந்து போகுமானா? இல்லை. ரத்தம் இருக்கா? நிலைக்கால்கள ரத்தம் இருக்கா? இயேசுவின் ரத்தம் உன்மேல் இருக்கிறதா? ஆபிரகாம் பிள்ளைகள் என்று உங்களை சொல்லிக் கொள்ளாதீர்கள், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுங்கள் என்று யோவான் சொல்றார். எத்தனை பேருக்கு புரிந்தது நான் சொல்றது? ஆமென். உங்களை குற்றம் சாட்டி ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், ஆமா நான் தப்பு செஞ்சேன், அந்த தப்பை பிசாசு சொல்லி சொல்லி காமிக்கிறானா? இன்னைக்கு இயேசு சொல்றாரு, நீங்கள் செய்த அந்த தவறுக்கு இயேசு ரத்தத்தை சிந்தி விட்டார். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு மன்னிப்பை கர்த்தர் கட்டளையிடுகிறார். அந்த ரத்தத்தினால் உங்களுக்கு ஒரு மன்னிப்பு கட்டளையிடப்படுகிறது. ஆமா, நீங்கள் ஊழியம் செய்ய உங்களுக்கு தகுதி இல்லை, ஆனால் இன்றைக்கு ரத்தத்தினால் நீங்கள் கழுவப்படுறதுனால, இயேசுவின் ரத்தத்தை நீங்கள் பிடிக்கிறதுனால அந்த ஆசாரிய வஸ்திரம் உங்கள் மேலே போர்த்தப்படுது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க எதிர்பார்க்கிற ஆசீர்வாதத்துக்கு நீங்க தகுதி அற்றவர்கள் தான், ஆனா இயேசுவின் ரத்தம் உங்களை தகுதி உள்ளவர்களா இன்றைக்கு மாற்றுகிறது. குற்றம் சாட்டினவன் வெட்கப்பட்டு கீழே விழ போறான். எத்தனை பேர் நம்புறீங்க? எழுப்பி நிற்போமா என்னோடு கூட சேர்ந்து? அல்லேலூயா 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 தேவனுடைய ரத்தத்தை இப்ப நம்ம தூக்கி பிடிக்க போறோம் கொஞ்ச நேரத்துல. அந்த ரத்தத்தை விசுவாசத்தோடு நினைவு கூர்ந்து நீங்கள் பருகும் பொழுது
அந்த ரத்தம் உங்களுக்கு என்ன சொல்லுது தெரியுமா? நான் உன்னை விலையாக கொண்டிருக்கிறேன். நீ யார் கையில் இருந்தாலும், ransom, ஆங்கிலத்தில் ransom அர்த்தம், ஆங்கிலத்தில் ransom அர்த்தம். ransom என்னன்னா மீட்கும் பொருள். உங்களை கடத்தி கொண்டு போய் ஒருத்தர் வச்சிருந்தாருன்னா ஃபோன் பண்ணி கேட்பாரு, என்ன கேட்பாரு? 10 லட்சம் கொடுத்தா தான் விடுவேன் சொல்லுவாங்களா இல்லையா? அப்படி பாவம் உங்களை கடத்தி, அல்லேலூயா, பாவத்தின் விளைவு உங்களை கடத்தி, ஏற்பட்ட சில சூழல்களினாலே நீங்கள் அகப்பட்டு சிக்குண்டு உள்ள உட்கார்ந்திருப்பீங்கன்னா உங்களை மீட்கிறதற்கு இயேசுவின் ரத்தம் விரைந்தோடி வருகிறது. நீங்க எங்கிருந்தாலும், அல்லேலூயா, விலை இருக்கு, எனக்கு உரிமை இருக்கு, இந்த குடும்பத்தின் மேல எனக்கு உரிமை இருக்கு, இந்த வீட்டின் மேல் உரிமை இருக்கு, இந்த பிள்ளையின் மேல எனக்கு உரிமை இருக்கு அப்படின்னு உங்களை அடைச்சு வச்சிருப்பானா, இன்றைக்கு இயேசு அவருடைய ரத்தத்தை கொடுத்து உங்களை அந்த சிறையிலிருந்து விடுதலையாக்க போகிறார். ரீஃபா காதி ஷேகா துரே பாதரா பாலாதரா ரீபா ஷீகா தரா பாதுரே பாபா. உன் முற்பிதாக்களுக்கெல்லாம் சோறு போட்டு நான் வளர்த்துருக்கேன். உன் முற்பிதாக்கள் பஞ்ச காலத்துல கஷ்டப்பட்ட போது அவங்களை ஆதரிச்சு நான் சோறு போட்டிருக்கேன். அதனால உன் மேல எனக்கு உரிமை இருக்குன்னு எகிப்தியனும் பார்வோனும் சொல்லுவானால், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், ரிகபாதா ரிகபாதா ரகலாதோ ஃபினதா ரிகா ஷிகாதா ரராதோ ரிகாஷதே ரிதரா ரிபாதா ஷேகாதோரே ரிபாத்திசே. நீங்க உத்தமா தான் இருக்கீங்க, ஆனா உங்க வீட்டுக்குள்ள யாரோ ஒருவர் தவறை செய்து, தீமையை செய்து, மோவாபியர்களோடு கைப்பிடிச்சு பாவத்தையும் பாவத்திற்கான விளைவையும் உங்கள் வீட்டுக்குள் கொண்டு வருவானால் இன்றைக்கு இயேசுவின் ரத்தத்தை கர்த்தர் அனுப்புகிறார், அனுப்புகிறார். உங்களை கர்த்தர் மீட்டெடுக்கிறார். பாவத்திலிருந்தும், பாவத்தின் விளைவாகிய மரணத்திலிருந்தும், பாவத்தின் விளைவாகிய திருட வருகனை எதிர்க்கிற வல்லமை மாத்திரமல்ல, உரிமை பெற்றவனிடத்திலிருந்து மீட்கிற வல்லமை, திருட வந்தவனை துரத்துகிற வல்லமை மாத்திரமல்ல, இவன் எனக்கு அடிமை என்று உங்கள் வீடுகளை ஆளுகிறவனிடத்திலிருந்து விடுதலை. மீட்கும் பொருளாக இயேசு தன் ரத்தத்தை கொடுத்திருக்கிறார், தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்தி, சத்துரு எந்த விதத்துல வந்தாலும், எப்படி சொன்னாலும், அவன் திருடனாய் வந்தாலும் அவனை ஜெயிப்பீர்கள். அவன் உயிரிமையாளனாய் வந்தாலும் அவனிடத்திலிருந்து விடுதலையை இயேசுவின் ரத்தம் உங்களுக்கு வாங்கி தருகிறது. நீங்க பஞ்சத்துல சாகாம இருந்தது என்னால தான், நான் உனக்கு கொடுத்ததால தான். அதனால உன் பிள்ளைகள் எல்லாம் எனக்கு அடிமையா இருக்கணும், உன் தலைமுறை எனக்கு அடிமையா இருக்கணும்னு எகிப்தியன் சொல்லுவானானால் இன்றைக்கு இயேசுவின் ரத்தம், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை உங்கள் வீடுகளின் நிலைக்கால்களில் பூசுங்க, உங்க பிள்ளைகளின் மேல பூசுங்க, உங்க மேல பூசுங்க. கடந்து போகட்டும். உங்களை கடக்க பண்ணுகிறது மாத்திரமல்ல, உங்களை அழிக்க வருகிறதையும் கடக்க பண்ணுவார் கர்த்தர். நீ பதார் அலி கதார பலதீரோ ஃபிகதார் அலி தரி கதார ஷாதோ நேகாதிரா ரேதரா. சத்துரு எழுதி வைத்த பத்திரங்கள் குலைக்கப்படுது. அந்த உரிமை பத்திரங்கள் கிழிக்கப்படுது. உரிமை பத்திரங்கள் சிலுவையின் ஆணியினால் என் கர்த்தர் அதை குழைக்கிறார். நீ மதிரா பாதரா பாதரலாதோ ஃபிகலா பதிரா பாலதரலாதோ ஷீகேதரா ரேதரா. விளக்கினதை புசித்ததால் பாவம் வந்தது. ஆனால் இயேசுவின் மாம்சத்தை புசித்ததினால் உனக்குள் ஜீவனால் வருகிறது. வேண்டாததை புசித்ததினால் உள்ளே வந்த பாவம் இன்றைக்கு இயேசுவின் மாம்சத்தையும் கிறிஸ்துவின் ரத்தத்தையும் புசிப்பதினாலும் குடிப்பதினாலும் ஜீவன். நீ பதிரா பாலதி கதரலாதோ ரிபதரா கைஷதரா கதராதோ
ஷீகே தரா லேஷதா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அம்மா, அந்த உயர்வுக்கு நீங்க தகுதியானவங்க இல்லத்தான். அந்த மேன்மைக்கு நீங்க தகுதியானவங்க இல்லத்தான். அந்த புதிய வஸ்திரத்திற்கும் தலையில் வைக்கப்படுகிற பாகைக்கும் நீங்க தகுதியானவங்க இல்லத்தான். ஆனா இயேசுவின் ரத்தம் ஆகஸ்ட் மாதம் 3ஆம் நாள் உன்னை தகுதிப்படுத்துகிறது. உன்னை தகுதிப்படுத்துகிறது. உங்கள் தலைமுறை தகுதிப்படுகிறார்கள். உன் பிள்ளைகள் அடிமையா இருப்பது இல்லை. உன் தலைமுறை அடிமையா இருப்பது இல்லை. இல்ல 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 இல்ல. தகுதிப்படுத்துகிற இயேசுவின் ரத்தம், தகுதிப்படுத்துகிற இயேசுவின் ரத்தம், உன்னை மீட்கிற இயேசுவின் ரத்தம், உனக்கு ஜீவனை கொடுக்கிற இயேசுவின் மாம்சம். ஏவாள் புசிக்கத்தகாததை புசித்ததினால் பாவம் வந்தது. புசிக்க தகுதியான இயேசுவின் மாம்சத்தை இன்று நீ புசிப்பதினால் பாவத்திலிருந்தும் பாவத்தின் விளைவிலிருந்தும் உன்னை விடுதலையாக்குகிறார்கள். கடந்து போ. பாஸ் ஓவர், பாஸ் ஓவர். ஆகஸ்ட் 3ஆம் நாள் நீ தாண்டுகிற நாள். இந்த செங்கடலை தாண்டிட்டனா எகிப்தியனை இனி நீ பார்ப்பது இல்லை. இனி நீ பார்ப்பது இல்லை. இனி உன் பிள்ளை இந்த எகிப்தியனை பார்ப்பது இல்லை. தாண்டு, தாண்டு. உனக்கு முன்பாக திறந்திருக்கிற செங்கடலை தாண்டி வா. பாஸ் ஓவர், பாஸ் ஓவர்.